ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் நமஸ்காரம். விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது மகாபாரதத்தில் வரும் பீஷ்மர் தர்மருக்கு உபதேசித்த விஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் கொண்ட ஒரு முக்கிய அத்தியாயம் ஆகும். 1000 பெயர்கள் என்று பொருள்படும். இது இந்து சமயத்தில் மன அமைதி மற்றும் வேண்டுதல்கள் நிறைவேற தினமும் பாராயணம் செய்யப்படுகிறது. மேலும் சகஸ்ரம் என்றால் 1000, நாமம் என்றால் பெயர். விஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் அடங்கியுள்ளதால் இது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபாரதத்தின் அனுசாசனிக்க பர்வதத்தில் உள்ள 149வது அத்தியாயமாக இது கூறப்படுகிறது. இது அனுஷ்டுப் எனும் வடமொழி யாப்பில் அமைந்த 107 சுலோகங்களையும் அவற்றை சுற்றியுள்ள பிற சுலோகங்களையும் கொண்டது. இதன் பயனாக இதை தினமும் சொல்வதாலும் தினமும் கேட்பதாலும் கவலைகள் நீங்கும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும், எப்பொழுதும் கிருஷ்ணன் நம்மளுடன் இருப்பார் என்பது பரிபூரணமான நம்பிக்கை. நல்ல ஆரோக்கியம், நீங்காத செல்வம், மன நிம்மதி ஆகியவற்றை தரவல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம். உடலுக்கு ஏற்பட்ட நோய்கள் மட்டுமின்றி ஆத்மாவை பீடித்து படுத்தும் நோயாகிய பிறவி பிணியையும் போக்கவல்ல மருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். தினமும் ஒரு திருநாமம் என்ற எளிய கதை மூலம் இதை பதிவிடலாம் என்று இருக்கிறது. படித்துவிட்டு அந்த நாராயணன் திருவருள் பெற்று வாழ்வோம் அனைவரும். வாழ்க வளமுடன். இன்று முதல் திருநாமமாக விஸ்வம் என்ற திருநாமத்தினை பற்றி பார்ப்போம். ஆயர்பாடியில் நற்செல்வன் என்றோன் ஆயன் வாழ்ந்து வந்தான். பெயருக்கேற்றபடி செல்வ செழிப்புடன் திகழ்ந்தான். அவன் கண்ணபிரானுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். கண்ணன் எங்கே சென்றாலும் இவனும் உடன் சென்று அவனுக்கு அனைத்து வித தொண்டுகளும் செய்து வந்தான். ராமனுக்கு லக்குவன் போல கண்ணனுக்கு நற்செல்வன் என்று சொல்லும்படியாக இருந்தது இவன் செய்த தொண்டு. ராமன் கூட தன் ராஜ்யத்தை 14 ஆண்டுகள் இழந்தான். ஆனால் லக்குவன் ஒரு நொடி கூட தன் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை இழக்காமல் ஒழிவில்லாமல் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்தானன்றோ. அப்படிப்பட்டவன் தான் இந்த நற்செல்வனும். ஆனால் அப்படி கண்ணபிரானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பதால் தன் வீட்டில் உள்ள எருமைகளை கறக்க வேண்டும் என்பதையே மறந்து விடுவான். அவன் வீட்டில் ஒரு மூலையில் கட்டப்பட்ட எருமை கன்று பசியால் தவித்து கொண்டிருக்கும். மற்றொரு மூலையில் கட்டப்பட்ட தாய் எருமை தன் கன்றுக்கு பால் கொடுக்க துடித்து கொண்டிருக்கும். ஆனால் நற்செல்வன் வந்து கன்றை அவிழ்த்து விட்டால் தானே அது தாயிடம் சென்று பால் குடிக்க முடியும். கண்ணனுக்கு தொண்டு செய்ய போன நற்செல்வனோ திரும்பி வருவதற்கான அறிகுறியே தெரியாது. அப்போது அந்த எருமை என்ன செய்யும் தெரியுமா? திருப்பாவையில் நாச்சியார் அதை அழகாக கூறுகிறார். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் கன்று தன் மடியில் வாய் வைத்ததாக தாய் எருமை தானே பாவித்து கொண்டு பால் சுரக்க தொடங்கிவிடும். பால் ஆறாக ஓடி கன்று கட்டப்பட்டுள்ள இடம் நோக்கி செல்லும். அவ்வாறு வழிந்தோடி வந்த பாலை கன்று நக்கியபடி அருந்தும். இது நற்செல்வனின் வீட்டில் தினமும் வாடிக்கையாக நடக்கும் செயல். இதை கண்ட சிலர் ஆயர்பாடியில் எழுந்தருளியிருந்த கர்காச்சாரியாரிடம் இது குறித்து வினா எழுப்பினர். அடுப்பில் இருந்து பால் வழியக்கூடாது என்று பெரியோர்கள் அறிவுறுத்துகிறார்கள். வீட்டில் பால் வழிந்தால் நம் செல்வம் அனைத்தும் நம்மை விட்டு போய்விடும் என்கிறார்கள். ஆனால் இந்த நற்செல்வன் வீட்டிலோ தினமும் பால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவன் குறைவில்லாத செல்வ செழிப்புடன் இருக்கிறானே, என்ன காரணம்? கர்காச்சாரியார் அவன் சோம்பேறித்தனத்தால் எருமையை கறக்காமல் விடவில்லை. அவன் கண்ணனுக்கு தொண்டு செய்ய போனதால் தான் எருமையை கறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கண்ணபிரான் விஸ்வம் என்று அழைக்கப்படுகிறான். விஸ்வம் என்றால் சுபாவம், வடிவம், குணங்கள், பெருமை என அனைத்திலும் முழுமையானவன், பரிபூர்ணமானவன் என்று பொருள். அப்படிப்பட்ட பரிபூர்ணனான கண்ணனிடம் உள்ளத்தை செலுத்தியதால் அனைத்து செல்வங்களும் சாமானிய செல்வமான காசு பணம் மட்டுமன்றி உயர்ந்த செல்வமான பக்தியும் ஞானமும் நற்செல்வனிடம் பரிபூரணமாக நிறைந்துள்ளன என்று விளக்கம் கூறினார். விஸ்வம் என்ற இந்த திருநாமமே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முதல் திருநாமமாக அமைந்துள்ளது. விஸ்வாய நமக, ஓம் விஸ்வஸ்மை நமக என்று அந்த திருநாமத்தை நாம் தினமும் சொன்னால் நமக்கு அனைத்து செல்வங்களையும் பரிபூரணமாக அந்த எம்பெருமான் அருள்வான். இப்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 2ஆம் திருநாமம் பற்றி பார்ப்போம். ஓம் விஷ்ணவே நமக. ஆயர்பாடியில் புஷ்டிமதி என்ற ஒரு கோபிகை வாழ்ந்து வந்தாள்.
அவளது வீட்டில் ஏராளமான பசுக்கள் இருந்தன. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களாக அவை விளங்கின. அவளது உள்ளத்தில் ஒரு ஆசை. ஏலக்காய் பால், ஏலக்காய் பால் என எல்லோரும் சிறப்பித்து சொல்கிறார்கள். ஆனால் பாலில் ஏலக்காயை போட்டு மனம் கமழ செய்வதை விட பசுவிடமிருந்து கறக்கும் போதே ஏலக்காய் வாசத்தோடு பால் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவள் கற்பனை செய்து பார்த்தாள். அதற்காக ஒரு புதிய யுக்தியையும் கையாண்டாள். பசுமாடுகளுக்கு பருத்தி கொட்டையோடு அதிக அளவில் ஏலக்காயையும் சேர்த்து உணவாக கொடுத்து விட்டாள். அதனால் பசுவின் இரத்தத்தில் கலந்த அந்த ஏலக்காயின் நறுமணம் கறக்கும் போதே பாலுடன் வீசியது. தினமும் காலை பாலை கறந்தவுடன் அதை வீதி வீதியாக எடுத்து சென்று விற்பதற்கு வசதியாக தன் வீட்டில் மண்பானைகளில் வரிசையாக நிறைத்து வைப்பாள் புஷ்டிமதி. அவள் இல்லத்திற்கு அருகில் செல்பவர்கள் அனைவரையும் அந்த பானைகளிலிருந்து எழும் ஏலக்காய் நறுமணம் கவர்ந்து இழுக்கும். பால், தயிர், வெண்ணெய் இவற்றை திறம்பட திருடுவதில் பெயர் பெற்றவன் கண்ணபிரான். வெறும் வெண்ணெயை திருடனாக மட்டுமில்லாமல் அவன் வெண்ணெய் திருடிய கதையை படிக்கும் வாசகர்களையும் சேர்த்து கவரும் கல்வன் அவன். அவனுக்கு இந்த ஏலக்காய் மனம் வீசும் பாலை திருடி அருந்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக திட்டமும் தீட்டினான். ஒரு நாள் காலை புஷ்டிமதி பாலை கறந்து மண்பானைகளில் நிரப்பிவிட்டு வியாபாரத்திற்கு செல்லும் முன் ஒப்பனை செய்து கொள்வதற்காக தன் அறைக்குள் சென்றார். அந்த நேரம் பார்த்து கையில் ஒரு சிறிய பாத்திரத்துடன் அவள் வீட்டுக்குள் கண்ணன் நுழைந்தான். வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பானைகளுள் ஒன்றின் வாயில் கட்டப்பட்டிருந்த துணியை விளக்கினான். கமகமவென ஏலக்காய் மனம் மூக்கை துளைத்தது. பாத்திரத்தை பானைக்குள் விட்டு பாலை மொண்டு எடுத்தான். பருகப் போனான். அதற்குள் ஒப்பனை முடித்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியே வந்தாள் புஷ்டிமதி. கண்ணன் பாலை திருடி அருந்துவதை கண்டாள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றென் வீட்டுக்குள்ளேயே இந்த திருடன் வந்து விட்டானா என்று வெகுண்டாள். பிரம்பு ஒன்றை எடுத்து வந்து ஓங்கி கண்ணனின் முதுகில் அடித்தாள். அடித்துவிட்டு ஐயோ அம்மா என்று புஷ்டிமதி கத்தினாள். என்ன ஆயிற்று? அவன் அடித்த அடி கண்ணனுக்கு வலிக்கவில்லை. ஆனால் 14 உலகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்தது. எறும்பு முதல் பிரம்மன், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வரை அனைவருக்கும் அந்த அடி விழுந்தது. அடி கொடுத்த புஷ்டிமதிக்கும் விழுந்தது. கதறினாள். கண்ணனின் பெருமையை உணர்ந்தாள். இந்த சம்பவத்தை திவ்ய கதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகாக பாடியுள்ளார். கடிக்கும் பிறை வெவ்வாள் ஏற்று காளியன் மேல் நடிக்கும் பெரிய பெருமாள் திருவரங்கர் நரை கமழ் பால் குடிக்கும் களவுக்கு மாறுகொண்டு ஒரு கோபி கைப்பற்றி அடிக்கும் போது 14 உலகும் அடிபட்டவே. கண்ணனுக்கு விழுந்த அடி அவனுக்கு வலிக்கவில்லை, 14 உலகுக்கும் வலித்ததே. என்ன காரணம்? ஏனெனில் அவன் விஷ்ணுவாக விளங்குகிறான். விஷ்ணு என்றால் அனைத்துக்குள்ளும் நிறைந்தவன் என்று பொருள். நம்மாழ்வார் தம் திருவாய்மொழியில் திட விசும்பு எரி வளி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை தொறும் உடல் மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துளன் என்று பாடுகிறார். பஞ்சபூதங்கள் ஜீவராசிகள் என அனைத்தையும் தனக்கு உடலாக கொண்டு அவற்றுக்குள் உயிராக அவன் உள்ளே உறைகிறான். அதனால்தான் அவனை அடித்தால் 14 உலகுகளுக்கும் வலிக்கிறது. இப்படி எம்பெருமான் எங்கும் சகஸ்ரநாமத்தின் 2வது திருநாமத்தில் வியாசர் அவனை விஷ்ணு என்று அழைக்கிறார். எங்கும் நிறைந்த இறைவனின் திருவருளை பெற்று எங்கும் என்றும் எப்போதும் பெறுவதற்கு ஓம் விஷ்ணவே நமக இந்த திருநாமத்தை சொல்லுவோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.